ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் அங்காரா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை உப்பு போட்டு உப்பு போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை பொரிக்க போகிறோம். வெங்காயத்தை இப்படி கொஞ்சம் உப்பு போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ், அது இலகி கொஞ்ச நேரத்தில் தண்ணி எல்லாம் விட்டுரும். அப்போ நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அதை பொரித்து எடுத்துக்கிடுவோம். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு தூள் போட்டுக்கிட்டோம் கணக்காக. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டோம், டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். காஷ்மீரி மிளகாய் பவுடர் போட்டுக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம். அதோட கொச்சிக்காத்தூள் போட்டுக்கிட்டோம். கணக்காக கொஞ்சம் போடுங்க, 2 தடவை போட வேண்டி வரும். மைல்டாக தான் உரப்பு இருக்கும். இப்போ அதோட ஃப்ரெண்ட்ஸ் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அதோட தயிர் ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் உப்பு போட்டு வச்ச உடனே எவ்வளோ தண்ணி விடுதுன்னு. இந்த தண்ணி இப்படி புளிஞ்சு எடுத்துகிட்டு பொரிச்சா நல்லா மொறுன்னு பொரிப்போம். இந்த பொரிச்சு போட்ட வெங்காயத்தையும் சேர்த்து நாங்கள் நல்லா பின் பண்ணி போக்கால் இப்படி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை போடுறோம், நம்ம லீவ்ஸ் போடுறோம், ஸ்டார் அனீஸ் போடுறோம், கிராம்பு போடுறோம், ஏலம் போடுறோம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டோம். இந்த கடற்பாசி அது ஒரு சின்ன துண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு போட்டோம். வெங்காயம் போடுறோம். இப்போ ரொம்ப கருவேப்பிலை போட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டொமேட்டோ சீனி டொமேட்டோ அரைச்சி வச்சுட்டோம். இதுக்கு நம்ம கொச்சிக்காத்தூள் போடுறோம். ஏன்னா அதுக்கு நிறைய போட்டோம், அதனால் இதுக்கு அவ்வளோ போட தேவையில்லை. இப்போது கரம் மசாலா போடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் முதல்ல போட்ட மாதிரி கொஞ்சம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடுறோம். இப்போ அப்படியே வேகட்டும். இப்போ மூடி வச்சிருக்கோம். பண்ணதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால கணக்க உப்பு சேர்த்துக்குவோம். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் நாம் இந்த நெருப்பு இப்படி வச்சு விறகு அடுப்பு இருந்தால் அப்படி ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஊற்றினோடனே டக்குன்னு மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் அந்த ஸ்மோக் போய் சிக்கனோட கலந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை எடுத்துக்கணும்.
இன்னும் கொஞ்சம் வற்ற வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபுல் க்ரீம் இருந்தால் அப்படி கொஞ்சம் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் க்ரீம் இருந்தால் சரி, இல்லாட்டி தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே மேலே அப்படி ஆடை மாதிரி திக்காகி வரும். அந்த தேங்காய் பாலை தான் நான் ஃபுல் க்ரீமாக யூஸ் பண்ணுவேன். அது தேங்காய் பால் திக்கானோடனே மேலாவில் எடுப்பேன், அப்படியே கேக் மாதிரி வரும். அதை எடுத்து நான் வச்சுக்கிடுவேன். அந்த நேரத்தில் அப்படி ஃபுல் க்ரீம் போடணுங்கிற கட்டம் வரும்போது நான் அப்படி போட்டு சமைச்சிடுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கசூரி மேத்தி போடுறோம். அதோடு முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.